கதை நேரம். உலக நீதி கதைகள். கர்வம் கொண்ட மான். கர்நாடக மாநிலத்துல பந்திப்பூர் அப்படின்னு ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுல பல விதமான விலங்குகளும் இருக்கு. இதுல குறிப்பா நிறைய புள்ளி மான்கள், கொம்பு பெருசா இருக்கிற மான்கள் எல்லாம் அதிகமாக உண்டு. அப்படி இந்த காட்டுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மான் கூட்டம் ஒண்ணு வசிச்சுட்டு வந்துச்சு. அந்த மான்களுக்கு இந்த காட்டுல நிறைய புல்லு கிடைச்சதால அதுங்களோ வயிறார இந்த புற்களை மேய்ஞ்சு நல்லா சுகமாக வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஒரு நாள் மான் ஒண்ணு இந்த கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு தவறி வழி தெரியாம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிச்சு. தன் கூட்டத்து கூட திரும்பவும் சேர முடியாம இது தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் அலைஞ்ச களைப்பால அதுக்கு பயங்கரமா தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆஹா, என்னடா இது, நம்ம கூட்டத்தை காணோம், நம்ம மட்டும் தனியா இருக்கோம். இப்ப நம்ம இந்த காட்டுல என்ன பண்ண போறோம், என்ன நடக்க போகுதோ, திரும்பவும் நம்ம கூட்டத்துக்கே போனா போதும் அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டே அப்படியே நடந்து திரிஞ்சிச்சு. இப்படி அதுக்கு தாகமும் பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சதால பக்கத்துல இருந்த ஒரு குட்டைய பார்த்துச்சு. அங்க போய் குனிஞ்சு அதுல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பாடா, இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு, எடுத்த தாகத்துக்கு குடிக்க தண்ணியாவது கிடைச்சிச்சே அப்படின்னு தண்ணி குடிச்சுக்கிட்டே இந்த தண்ணியில தன்னோட பிம்பத்தை பார்த்துச்சு. அப்படி இந்த களைப்புலையும் தன் கூட்டத்தை காணோம் அப்படிங்கிற வருத்தத்திலையும் கூட தன்னோட பிம்பத்தை பார்த்து இந்த மானம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அப்பதான் புதுசா பாக்குறது போல தன்னைத்தானே வர்ணிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, இங்க பாத்தியா நம்மளோட கொம்புகள் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த கொம்புகளால நமக்கு எவ்வளவு பெருமை, அப்பா எவ்வளவு அழகா இருக்கு இந்த கொம்புகள். இது என்னது, என்னோட கால்கள் இவ்வளவு மெலிஞ்சு போய் அழகே இல்லாம இருக்கு, இதால நமக்கு எந்த விதத்துல நன்மை அப்படின்னு தன் மனசுலயே நினைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இது நினைச்சுக்கிட்டே தண்ணி குடிச்சுக்கிட்டு தன்னோட பிம்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல கொஞ்ச தூரத்துல வேடர்கள் சிலர் வர ஓசை கேட்டுச்சு. அந்த ஓசையை கேட்டதும் தனக்கு உள்ள எழுந்த அந்த உள்ளுணர்வால இந்த மானம் பறந்து அங்கிருந்து வெகு தூரம் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மான் ஓடுன ஓட்டமோ கண்ணு முன்னு தெரியாம அவ்வளவு வேகமாக இருந்துச்சு. இப்படி அந்த இடத்துல இருந்து இது ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த வேடர்கள் கிட்ட இருந்து இது தப்பிக்கவும் செஞ்சுது. இந்த வேடர்கள் ரொம்ப தூரம் பின்தங்கி நின்னாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்த பயம் இந்த மானுக்கு நீங்கிச்சு. அப்பாடா, நல்ல வேலை, இந்த வேடர்கள் எல்லாம் எங்கேயோ இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம், கொஞ்ச நேரம் இங்க உக்காருவோம் அப்படின்னு ஒரு பெரிய மரத்தோட வேர்களுக்கு பக்கத்துல இந்த மான் தங்கி இலைப்பாரிச்சு. ஏற்கனவே இதுக்கு இருந்த சோர்வும் தன்னோட கூட்டத்தை காணோமே அப்படிங்கிற தவிப்பும் இப்போ இந்த வேடர்கள் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் ஓடி வந்தது அப்படின்னு இது எல்லாம் சேர்ந்து பயங்கர களைப்பால கொஞ்ச நேரம் இது தூங்கவும் செஞ்சிடுச்சு. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்திலிருந்து கண் முழிச்சு பார்த்த இந்த மானுக்கோ இந்த வேடர்களோட சத்தம் திரும்பவும் கொஞ்ச தூரத்திலே கேட்கறது போல இருந்துச்சு. ஆஹா, நம்ம இன்னும் ரொம்ப நேரம் தூங்கிட்டோமா, நம்ம கூட்டத்தை வேற இன்னும் தேடணும், என்ன பண்றது, இந்த வேடர்களோட சத்தம் திரும்பவும் கேட்கிற மாதிரி இருக்கே, நம்ம திரும்பவும் தப்பிச்சு வேற எங்கேயாவது ஓடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த மரத்தோட வேர் அடியிலிருந்து அறக்க பறக்க அப்படி இப்படி காலை வச்சு எழுந்திருக்க முயற்சி பண்ணுச்சு. பார்த்தா இந்த மானோட கொம்பு இந்த மரத்தோட வேர்கள்ல மாட்டிக்கிச்சு. இந்த மரமோ ரொம்ப பழமையான மரம் அப்படிங்கறதால தரையிலிருந்து கொஞ்சம் ஒசரமா வளர்ந்திருந்தது.
அதோட வேர்களும் மேலையும் கீழையும் நிறைய சுத்தி இருந்துச்சு. அதனால அதுல இந்த மானோட கொம்பு மாட்டிக்கிச்சு. அச்சோ, என்னடா இது, நம்மளால தப்பிக்க முடியல, இங்கிருந்து எழுந்து ஓட முடியல, இந்த வேடர்களோட சத்தம் வேற பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்கே, நம்மளோட கொம்பு வேற இந்த நேரம்னு பார்த்து இந்த வேர்கள்ல சிக்கிக்கிச்சு. அச்சோ, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு தன்னோட கொம்புகளை இந்த வேர்கள்ல இருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. தலையை இப்படி அப்படி ஆட்டி அதுக்கு கழுத்து வலி வந்ததுதான் மிச்சம். அப்புறம் ஒரு வழியா தன்னோட முழு பலத்தை பிரயோகப்படுத்தி அப்படியே தலைய இப்படி அப்படி ஆட்டி பின்னாடி இழுத்துச்சு. அப்பாடா, இந்த வேர்கள்ல இருந்து ஒரு வழியா இந்த மான் தன்னோட தலையை விடுவிச்சுக்கிச்சு. அப்படியே திரும்பவும் ஒரு ஓட்டம் எடுத்து வேகமா காட்டோட மைய பகுதிக்கு ஓடி போச்சு. அங்க ஓடி போய் நின்ன இந்த மானுக்கோ தன்னோட கூட்டம் அங்க திரும்பவும் இருக்கிறத பார்த்து பயங்கரமான மகிழ்ச்சி. நண்பர்களே, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா? நல்ல வேளை, காலையில இருந்து உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு நான் அப்படி தவிச்சு போயிட்டேன். நல்ல வேளை உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன். என்ன ஒரு வேடர்கள் காலையில இருந்து துரத்திக்கிட்டே வந்தாங்க தெரியுமா? வாங்க வாங்க, நம்ம எல்லாம் வேகமா இன்னொரு இடத்துக்கு போயிடலாம், அவங்க எல்லாம் வந்துட போறாங்க அப்படின்னு தன்னோட கூட்டத்துக்கிட்ட சொல்லிச்சு. அந்த சமயம் இந்த மானோட நெருங்கின நண்பன் ஒண்ணு இத பார்த்து, சரி, நீ இவ்வளவு களைச்சு போய் மூச்சு இறக்கி ஓடி வந்திருக்க, வா இங்க வந்து கொஞ்சமாவது தண்ணி குடி அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் சரிதான், நன்றி நண்பா, நல்ல வேளை இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தின அப்படின்னு இந்த மான் திரும்பவும் தாகத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. அப்படி தண்ணி குடிக்கிறதுக்காக தலையை குனிஞ்சு தண்ணிய பார்த்த இந்த மானுக்கோ பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப தன்னோட பிம்பத்துல தன் தலையில இருந்த கொம்புகள்ல ஒன்ன காணோம். அச்சோ, என்னடா இது, கொம்ப காணோம் அப்படின்னு நினைச்ச இந்த மானுக்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆஹா, காலையில தண்ணி குடிக்கும் போது நம்மளோட கொம்புகள் எவ்வளவு அழகு, கால்கள் எவ்வளவு ஒல்லியா இருக்குன்னு நினைச்சோம். இப்போ இந்த கொம்பால தான் நம்ம அந்த வேடர்கள் கிட்ட சிக்க பார்த்தோம். நல்ல வேளை, இந்த கொம்பு உடைஞ்சதால அந்த வேர்கள்ல இருந்து நம்மளோட தலையை விடுவிச்சுக்கிட்டு அந்த வேடர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சுது. இல்லன்னா நம்ம நிலைமை, அப்பப்பா, அதை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அதுக்கு பயமே வந்துடுச்சு. நல்ல வேளை, நமக்கு எது அழகுன்னு நினைச்சோமோ அதாலதான் ஆபத்து வந்திருக்கு. நமக்கு எது அழகு இல்லைன்னு நினைச்சோமோ அதாலதான் நம்ம உயிரும் பொழைச்சிருக்கோம் அப்படின்னு காலையில அப்புறம் இப்போ அப்படின்னு அது தண்ணி குடிக்கும் போது நினைச்ச விஷயத்தெல்லாம் சிந்திச்சு பார்த்து தன்னோட அறியாமைய நினைச்சு அது வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் தான் உயிர் பொழைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டு தன் நண்பர்களோட சேர்ந்து வேற இடத்த நோக்கி பாதுகாப்பா நடந்து போச்சு. இதுக்குதான் உலக நீதியில நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நஞ்சுங்கிறது விஷம் மட்டும் கிடையாது, நம்மளோட தீய எண்ணங்கள் கூட விஷம்தான். நமக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் தான் எல்லாத்துலயும் உயர்ந்தவன் அப்படின்னு நம்மளே எப்பயும் உயர்வாக நினைச்சுக்க கூடாது. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நம்ம அடக்கத்தோட இருக்கணும். அதே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதையும் கூட நம்ம சரி செய்ய முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம இன்னும் நம்மள மெருகேற்றிக்க முடியும். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படிங்கிற திருக்குறளை கூட இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். சரியா? அவ்வளோதான்.